என்ன நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டத்தை எல்லாம் பத்தி பேசுவோமா? பேசினா நீங்கள் உங்களால பேச முடியுமா? இந்து பெண்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க நீங்க சட்டம் என்ற பேர்ல வச்சுக்கிட்டு. கணவன் இறந்து விட்டால் உங்களுடைய சட்டம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்து மதத்துல உடன்கட்டை ஏறுதலாம். என்னது உடன்கட்டை ஏறுதல்னா, கணவன் செத்து போனவனையும் அவன் தீ வச்சு கொளுத்துறதோட இந்த பொம்பளையும் கையையும் காலையும் கட்டி தூக்கி உள்ள போட்டு பொசுக்கி எரிக்கின்றார்கள். கேட்டா உடன்கட்டை ஏறுதலாம். அவன் எங்க ஏறினா? நீல ஏத்தி விட்டுருக்க, நீ ஏத்தி விட்டுட்டு உடன்கட்டை ஏறுதல். இத பத்தி பேசுவோமா? இது சரியான சட்டமான்னு பேசுவோமா? வச்சிருக்கிறீங்களே வேதம் என்று வைத்திருக்கின்றீர்கள், என்னது வேதம் என்று நீங்கள் வைத்திருக்கக்கூடியதுல உள்ள சட்டங்கள் எடுப்போமா? பாஞ்சாலி, யார் பாஞ்சாலி? பாஞ்சாலின்னு எப்படி பேர் வந்துச்சு? 5 புருஷன் ஒரு பொம்பளைக்கு. இதுதான் நீ பெண்களை வச்சிருக்கக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட கேடுகட்ட சட்டத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுறானே, காரணம் என்ன? நீ வச்சிருக்கக்கூடிய கேடுகட்ட மதுகப்பு சட்டம், அதுதான் காரணம். கிருஷ்ண லீலை பேசுவோமா? கிருஷ்ண லீலையை பத்தி பேசுவோமா? பொம்பளைங்க குளிக்க போன பொம்பளைங்களுடைய துணிமணியை ஃபுல்லா கிருஷ்ணர் எடுத்துட்டு ஓடி போயிட்டாராம், எழுதி வச்சிருக்க. இதுதான் பெண்களை ஈவ் டீச்சிங் பண்றதுதான் லீலை என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, பேசுவோமா? ஒரு பெண் பத்தினியா இல்லையான்னு புருஷங்காரன் டவுட் பண்றான், என்ன செய்யணும்? அருமையான ஐடியா கொடுக்குறாங்க. தீய வச்சு கொளுத்தணுமா, கொளுத்திட்டு இவங்களை உள்ள இறக்கி விடணுமா, உள்ள இறங்கிட்டு உசுரோட திரும்பி வந்தா பத்தினி வச்சிருக்காங்க. பேசுவோமா? இதெல்லாம் நீ பேசுறது உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதுல பொது சிவில் சட்டம் என்று சொல்லி அடுத்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்க்க வேண்டிய விதத்தில் எதிர்க்கும் இன்ஷா அல்லாஹ்.